ரிஷப் பண்டோட ரன் அவுட் லார்ஜ் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டிஃபைனிங் மூமெண்டா வந்து அமைஞ்சது கரெக்டா. அதே மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் 5th டெஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில்லோட ரன் அவுட் ஒரு மேட்ச் டிஃபைனிங் மூமெண்டா வர சான்சஸ் நிறைய இருக்கு. இட் வாஸ் அ கம்ப்ளீட் பிரெயின் ஃபேட் ஃப்ரம் கில். பவுலர் கீழே அடிச்சுட்டு நேரா ரன்னோட பார்த்து ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதனால இந்தியாவுக்கு இந்த மேட்ச் காஸ்ட் ஆகுமா, அது டே 5 முடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போனாங்க. ஓகே, கருண் நாயர் கடைசியில அது வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா கருண் நாயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டே 1ல இந்தியாவை சேவ் பண்ணதே. மோர் தென் 50 ரன்ஸ்க்கு மேல நாட் அவுட்ல இருக்காரு. ஃபென்டாஸ்டிக் நாக் அண்டர் டஃப் கண்டிஷன்ஸ். ஏன்னா அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது டூ ஆர் டே மேட்ச் தான். அண்ட் இந்தியாவுக்குமே பாத்தீங்கன்னா இந்த நாக் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஹி ரியலி பிளேட் வெல். சாய் சுதர்ஷனும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அந்த ஒரு 38 ரன்ஸ்க்கு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் தே வான் அ வெரி குட் டாஸ்ங்க. ஏன்னா இப்படி ஒரு கிரீன் விக்கெட்டை இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தா போலர்ஸ் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 டெஸ்ட் மேட்சா பாட்டா விக்கெட்ல ஆட்டாங்க. ஸோ 5th டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் கரிசனம் காமிச்சிருக்காங்க போலர்ஸ்க்கு தான் சொல்ல முடியும், பிட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டாஸை வின் பண்ணி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தாங்க சொல்லுவேன். கசட்கின்சனை தவிர மற்ற பவுலர்ஸ்லாம் ரொம்பவே ஆர்டினரியா தான் போட்டாங்க. இதுவே கார்ஸோ ஆர்ச்சரோ கூட இந்த விக்கெட்ல ஆடி இருந்தா இந்தியா நேரம் 150 ஆல் அவுட் கூட இருக்கலாம். ஸோ இந்தியாவும் நல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க. 204 for 6 அட்டெம்ப்ட்ஸ். நாட் அ பேட் ஸ்கோர் இந்த மாதிரி ஒரு டஃப் டே 1 கிரீன் விக்கெட்ல. ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ங்க. நான் ஒன்ஸ் அகைன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ணேன் இந்த ஒரு பர்டிகுலர் டே 1 பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில். ஃபியூரியஸ் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 1 at Oval நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ சூப்பரா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். டே 1 another ஃபேண்டாஸ்டிக் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே பீங் கிரிக்கெட் ஃபேன், பீங் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி டே ஆக்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் தாங்க சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இந்தியா வந்து 2-1 லீட்ல இருந்திருக்கணும். ஏன்னா முக்காவாசி செஷன்ஸ் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஆனா இங்கிலாந்து ஸ்மார்ட்டா அந்த க்ரூஷுவல் சிச்சுவேஷன்ஸ்ல பெட்டரா விளையாடி வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி இன்னைக்கு லீடிங்ல இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ல ஒரு கிரீன் ட்ராக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் இட்ங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 மேட்சும் பாத்தீங்கன்னா பாட்டா விக்கெட் கொடுத்தாங்க. போலர்ஸை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. ஸோ இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல கிரீன் ட்ராக் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. இது தாண்டா டிபிக்கல் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் கிரேட் டாஸ் டு வின் ஃபார் இங்கிலாந்து ஒன்ஸ் அகைன். 5 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கில் டாஸ் தோத்துட்டாரு. ஆக்சுவலா இதுவே பெரிய விஷயங்க. 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டாஸை தோத்துமே இன்னைக்கு 2-1 தான் பிஹைண்ட் இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவே டூர்ல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டீமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டாசஸ் ஆர் சோ க்ரூஷியல்ங்க. இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரிலயோ இல்ல ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரிலயோ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரிலயோ, புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்து இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸை சூப்பரா யூஸ் பண்ணாங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட்ஸ் 204 for 6 தே வில் பி ஹாப்பிங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன நினைச்சேன்னா மேபி இந்த பர்டிகுலர் டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆல் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன். ஓகே, நீங்க வந்து அவங்க போலர்ஸ் சில டைம் எவ்வளவு எராட்டிக்கா போட்டாலுமே நீங்க கரெக்டான லென்த்ல ஒரு 2-3 பால் வச்சீங்கன்னா எப்படி வேணாலும் அவுட் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால 204 for 6 சீரியஸ்லி இந்தியா ஹவ் டன் பெட்டர் ஜாப் தான் நான் சொல்லுவேன். ஸ்டில் லாங் வே டு கோ. டே 2 275 இந்தியாவுக்கு தேவை. பட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் டு கருண் நாயர். கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா 2 விஷயங்க. கருண் நாயர் அடிச்ச இந்த ஒரு 50 இருக்குல்ல, ஆக்சுவலா இது அவருக்குமே டூ ஆர் டே மேட்ச். ஓகே, பர்சனலா அண்ட் இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூக்குமே இந்த ஒரு நாக் ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் இந்த டீம் செலக்ஷனை நீங்க பாருங்க, இந்தியாவோட டீம் செலக்ஷனை பாருங்க. அதாவது தே கான் வித் an எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். நம்மளாம் என்ன நினைச்சோம்னா, நான் என்ன நினைச்சேன்னா ஹர்ஷதீப் சிங்லாம் உள்ள வருவாரு, குல்தீப்பை கூட பரவாயில்லடா கிரீன் விக்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எக்ஸ்பேக்டரா உள்ள எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்தது கடைசியில ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா கருண் நாயர் தான் அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். அவர் பாத்தீங்கன்னா இப்போ 50க்கு மேல ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால ப்ராபப்ளி வந்து இந்த டீம் செலக்ஷனுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றது எனக்கு தெரியல. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது 4 ஃபாஸ்ட் பவுலராவது தேவைப்படுது. நான் கூட பாத்தீங்கன்னா குல்தீப் தான் ஆடி இருப்பேன். நானுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ல 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்லியிருந்தேன். பட் ஹர்ஷதீப் சிங் would have been more effective இல்ல இந்த விக்கெட்ல. நீங்க வந்து சிராஜ் ஆடுறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பிரசீத்துக்கு பதிலாக தே கூட கான் வித் ஹர்ஷதீப். ஒருவேளை இன்னும் இன்ஜுரியில இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ரெக்கவர் ஆலியா என்னன்னு தெரியல. ஆனா இந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பயங்கரமா எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. எனிவே ஸ்டில் பிரசீத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நானுமே பாத்தீங்கன்னா அவரை பிளேயிங் 11ல வச்சிருந்தேன், சிராஜ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் ஆடணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்ற மாதிரி இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம். இந்த மாதிரி ஒரு விக்கெட் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசீத் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தென்
அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி இப்ப நம்ம டீடைல்டா உள்ள போவோம். சோ ஜெய்ஸ்வால் அனதர் ஃபெயிலியர். கண்டிப்பா பால் பயங்கரமா மூவ் ஆச்சு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன், எஸ்பெஷலி நியூ பால்ல இன்னுமே பால் பயங்கரமா அழைஞ்சுது. அதனால நான் ஜெய்ஸ்வாலோட அந்த இன்கன்சிஸ்டன்சியை பத்தி ஆல்ரெடி நிறைய கிரிட்டிசிசம் சொல்லிட்டேன். அதனால இந்த இன்னிங்ஸ் அவர் மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல். செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடுறாருன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு குரூஷியலா ஒரு 30, 40, 15 அடிச்சா கூட லெட் அஸ் நாட் ஜம்ப் ஆன் ஹிம். ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம் ஜெய்ஸ்வால். ஏன்னா ஃபர்ஸ்ட் டூர் இங்கிலாந்துக்கு வராரு, சில விஷயங்கள்லாம் அவரும் கத்துப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால எஸ் இட் வாஸ் டிசப்பாயிண்டிங் டு see him getting out early. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷனும் கொஞ்சம் நல்ல மொமெண்டம், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் டிசப்பாயிண்டட் வித் கேஎல் ராகுல் ஷார்ட் செலெக்ஷன். இதாங்க பெரிய பிரச்சனை. கேஎல் ராகுல் கிட்ட எல்லா டெக்னிக்குமே இருக்கு. இப்பவும் சொல்ல வரேன், நான் ஜெய்ஸ்வாலுக்கு சொல்றதா இப்ப கேஎலுக்கு சொல்லுவேன். ஏன்னா கேஎல் கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல ஆல்மோஸ்ட் அடிச்சுட்டு வராரு. ரேர் ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும். அதனால ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம கேஎல பத்தி சொல்ல தேவையில்ல. ஆனா ஒரே ஒரு கவலை என்ன இருந்ததுன்னா, அந்த ஷாட் அந்த டைம்ல தேவையே இல்லையா? அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு ஆக்சுவலா கேஎல் ராகுல். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கேஎல் மட்டும் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல அவர் நங்கூரம் போட்டிருப்பாரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. இஸ் அ பெர்ஃபெக்ட் பிளேயர். அவர்கிட்ட எல்லா டெக்னிக்குமே இருக்கு இந்த கண்டிஷன்ஸை சர்வே ஆக. ஆனா தேவலாம ஒரு கட் ஷாட் ஆடி போல்ட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுங்க. சுப்மன் கில்லுக்கும் சரி, சாய் சுதர்ஷனுக்கும் சரி, டஃப் கண்டிஷன்ஸை சூப்பரா வந்து ரைட் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் நிறைய டெக்னிக்கலா சில விஷயங்கள் ஆக்சுவலா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வெல்லிஃப்ட் விடும்போது பாத்தீங்கன்னா விடுறதா வேணாமான்ற மாதிரி பேட்ல போட்டு ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு போனாரா. சோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அது என்ன டெக்னிக்கல் சேஞ்ச் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்சைட் த லைன் ஆடுறாரு. அதாவது ஆஃப் ஸ்டம்ப் வெளியில பால் எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் வெல்லிஃப்ட் தான் விட்டாரு. எப்பவுமே பேட்ஸ்மேன் இப்படி தான் வெல்லிஃப்ட் விடுவாங்க. ஆனா அவர் அப்படி விடல. பேட்டை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு, அதாவது பால் கிட்ட போகாத மாதிரி. சோ அது இன்சைட் த லைன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெல்லிஃப்ட் விட்டுட்டு இருந்தாரு. சோ டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்ரிசியேஷன் அவருக்கு. சோ ஹி சர்வைவ்ட் அ லாட், பிளேட் ரியலி வெல் ஃபார் த 38. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 3ல ஒரு புஜாரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அதை தான் ஆக்சுவலா சாய் சுதர்ஷன் பண்ணாருன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஸ்பைட் ஆஃப் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க், ஒரு சூப்பர் பால் ஃப்ரம் ஜாஷ் டங் அவுட் ஐட் அட் 38க்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட் நடந்துச்சு. சுப்மன் கில் he was looking $1 million இந்த கண்டிஷன்ஸ்ல, இந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல, இந்த டஃப் ஸ்விங் கண்டிஷன்ல 21 ரன்ஸ் லிட்டரலி he was looking $1 million. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு 100 இருக்குன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட். அவரே தான் அவர் மேல மிஸ்டேக்கை சொல்லிக்க முடியும். ஸ்ட்ரைட்டா பவுலர் கையில அடிச்சுட்டு ரன் ஒன்னா என்னங்க அர்த்தம்? அதெல்லாம் அன்பலியபிள். அதுல இருந்து ஆக்சுவலா நான் வெளியில வரதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க கிஃப்ட் பண்றீங்க ஆப்போனன்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு பால் உங்களுக்கு வந்து நிக்க எடுத்துட்டு போக போகுது. ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கு. அப்படிங்கும்போது நீங்களா எதுக்கு தூக்கி விக்கெட்டை கொடுக்கணும்? சோ இப்பவும் சொல்ல வரேன், இந்த ஒரு ரன் அவுட் மே ஹாண்ட் இந்தியா இந்த மேட்ச்ல. அது நம்ம வந்து டே 5 அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கில் நின்றுந்தாருன்னா டெஃபினட்டா மேட்ச் சினாரியோ வேற மாதிரி போயிருக்கும். சோ அந்த டைம்ல வந்து கஸ் அட்கின்சனுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா டக்குன்னு பால் எடுத்து கரெக்டா ஸ்டெம்ப்ல அடிச்சாரு. அதுவும் ரொம்ப க்ரூஷியல். ஓகேங்களா? சோ கில் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேர் அண்டர் பிரஷர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் கருண் நாயரும் சாயும் திருப்பி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. சோ 110 for 4 சாய் அவுட் ஆகும்போது அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஜடேஜா உள்ள வந்தாரு. he was looking very positive. பட் எப்படி வந்து சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனாரோ, சூப்பர் பால் ஃப்ரம் ஜாஷ் டங், கிட்டத்தட்ட அப்படியே கார்பன் காப்பி அதே மாதிரி பால்ல தான் வந்து ஜடேஜாவையும் அவுட் ஆகிட்டாரு டங். ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைம்ல இந்தியா ரியலி வேர் ஸ்ட்ரகிளிங். 123 for 5. நான் கூட என்ன அந்த மூமெண்ட்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னன்னா ஒருவேளை இந்தியா 160, 170 ஆல் அவுட் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எஸ், த்ருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்காரு. ஆனா இந்த கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அன்பிளேபிளா இருந்தது. ஓகே, பட் அந்த டைம்ல த்ருவ் ஜுரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப், ஒரு 30-35 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நல்லா ஆடிட்டு இருந்தாரு ஜுரல். ஓகே, அப்பதான் ஒரு LPW ஷவுட். ஓகேங்களா? அது நாட் அவுட் ரிவ்யூ போனதுக்கு அப்புறமா அடுத்த பாலே பாத்தீங்கன்னா ஒரு புவர் ஷாட்டுங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் போது சும்மா அப்படி பேட்டை விடக்கூடாது. அவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில ஜூரலும் பாத்தீங்கன்னா 19ல அவுட் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம். சொல்லவே வேணாம், லாஸ்ட் மேட்ச் தான் 100 அடிச்சாரு. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி அவரோட அந்த ஒரு சாலிட் டெக்னிக்கை காமிச்சாரு. பட் கருண் நாயர் ஸ்டுட் டால்ங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா sometimes we have to give lot of appreciation to கருண் நாயருங்க. ஏன்னா இது ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீடியோ ஸ்டார்டிங்ல அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா இது இம்பார்ட்டன்ட் மேட்ச், டூ ஆர் டை மேட்ச். ஓகே, இந்தியாவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் ஸ்டே பண்ணி ரன் அடிச்சாதான் ஓரளவுக்கு டீசன்ட் பொசிஷனுக்கு வர முடியும். சோ அதனால அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண விதம் கருண் நாயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கருண் நாயர் காமிச்சாரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் லாட் ஆஃப் டொமஸ்டிக் மேட்சஸ்,
புரியுதா உங்களுக்கு? பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் அ லாங் இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் த சேம் ஆப்போனன்ட் இன் 2016 சென்னையில. அந்த 300 ஒரு பிளேயர் அடிக்கிறனாலே அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம், அது பிளாட் விக்கெட்ல இருந்தாலுமே சரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா கருண் நாயர் இங்க எடுத்துட்டு வந்தாருன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். 204 for 6 டே 2ல கண்டிப்பா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 250 to 275 அடிக்கணும் இந்த மேட்ச்ல ஸ்டே ஆகணும்னா. ஸோ அதுவும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ 50 runs பார்ட்னர்ஷிப் அன்பீட்டன் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க நாயரும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சரி. பாசிட்டிவா விளையாடி ஆகணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல பால் டக்குன்னு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த விக்கெட்ல நீங்க அவுட் ஆயிடுவீங்க. அதனால பாசிட்டிவா இருக்கும்போது ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ் அட்கின்சன் வாஸ் தி பிக் ஆஃப் த பவுலருங்க. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஹி வாஸ் லிட்டரலி அன்பிளேயபிள் ஆக்சுவலா. ஸோ அதனால அவர் கிரெடிட் கொடுப்போம். கிறிஸ் வோக்ஸ் நியூ பால்ல நல்லா போட்டாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமான பிரேக் த்ரூஸ் கொடுக்கல. ராகுல் விக்கெட் மட்டும் தான் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் பண்ணும்போது ஷோல்டர் டிஸ்கலேட் ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஸோ டவுட் தான் அவர் இதுக்கு மேல இந்த டெஸ்ட் மேட்சை கண்டினியூ பண்றது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோவா இருக்கும் இங்கிலாந்துக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்த்தா கிறிஸ் வோக்ஸ் தான். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வோக்ஸும் சிராஜும் மட்டும் தான் தொடர்ந்து 5 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. பெரிய விஷயங்க அது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈஸி. அவங்களோட ஃபிட்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அன்பார்ச்சுனேட்லி வோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் டிஸ்கலேட் ஆயிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட்டா அபிஷியலா இந்த நியூஸும் வரல. ஆனா அந்த வே அவர் நடந்து போகும்போது பார்க்கும்போது இல்ல வித் பெயினோட I doubt so he will continue in this test match. அது கண்டிப்பா ஹர்ட் ஆகும் இங்கிலாந்துக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஜேமி ஓவர்டனும் சரி ஜாஷ் டங்கும் சரி எராட்டிக்கா போட்டாங்க. அதாவது டூ மணி எக்ஸ்ட்ராஸ். எப்படி இந்தியாவை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இங்கிலாந்து வந்து கிட்டத்தட்ட 31 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா 204 ரன்ல 30 ரன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்ல வந்துருக்குன்னா செமையான ஒரு விஷயம் இல்ல இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல. இங்கிலாந்து வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஜாஷ் டங் ரொம்ப எராட்டிக்கா போட்டாரு. அவர் போட்ட 2 நல்ல பால்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால ஜாஷ் டங்கை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே he has taken 2 important crucial wickets for England, but still he was very inconsistent. ஜேமி ஓவர்டன் ஆக்சுவலா அவரோட ஆக்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா இருந்ததுங்க இந்த கண்டிஷன்ஸ்க்கு. உள்ளே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கன்சிஸ்டன்டா கஸ் அட்கின்சன் மாதிரி கண்டிப்பா அன்பிளேபிளா இருந்திருப்பாரு. இனிஷியலா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடும்போது 125 130 தான் பேஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் போட 135 140 145 147 கிளிக் ஆனாரு. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி அந்த கன்சிஸ்டன்சி இல்ல ஜேமி ஓவர்டன் கிட்ட. நடுவுல 2-3 அன்பிளேபிள் பால் போடுறாரு. அப்புறம் தூக்கி கால்ல போட்டுறாங்க, வைடு போடுறாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. இந்த விக்கெட்ல நீங்க ஷார்ட்டா போடவே கூடாது கைஸ். இந்த விக்கெட் எப்படின்னா அவ்வளவு ஈஸியா நீங்க டிரைவ் ஆட முடியாது. ஒரு பவுண்டரி இன்கேஸ் பேட்ஸ்மேன் அடிச்சா கூட நீங்க அந்த டிரைவிங் லென்த்ல வந்து கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கிரீன் விக்கெட்ல. அதனால அந்த கன்சிஸ்டன்சி வந்து காமிக்கல இங்கிலாந்து போலர்ஸ். கொஞ்சம் போராதான் போட்டாங்க. நீங்க வேணா ஹைலைட்ஸே பாருங்க, நான் மேட்ச் பார்த்தேன், அதை வச்சுதான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எப்படி போட போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே 204 for 6 இந்த மேட்ச் இஸ் ஈக்குவலி பாய்ஸ்டு தான் நான் சொல்லுவேன். லைட்டா வேணா இங்கிலாந்து வேணா ஓகே ஒரு சின்ன அப்பர் ஏன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டு இந்த கிரீன் விக்கெட்ல 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்களா. வேணா ஓவர்ல டே 2 டே 3 கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்டிங். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20% ரெயின்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸை ஜட்ஜ் பண்றதே ரொம்ப கஷ்டங்க. ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் பிளே பண்ணுவாங்க. நார்மல் டைம்ல தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு half an hour இல்ல ஒரு 45 minutes ஆடுவாங்க. ஒரு 98 overs போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல வெறும் 60 odd overs தானே போட முடியுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் 20 ஓவர்ல வந்து 20 18 ஓவர்லயோ செகண்ட் நியூ பால் வரும். அந்த செகண்ட் நியூ பால் வரைக்குமே இந்தியா தாக்கு பிடிச்சி ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 50-60 ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியா would have been in அட்லீஸ்ட் இன் டீசன்ட் பொசிஷன் நான் சொல்லுவேன். செகண்ட் நியூ பால் வரைக்கும் இந்தியா ஸ்டே பண்ணா ஹோப்ஃபுல்லி இந்தியா இன்னொரு ஒரு சூப்பர் ஃபைட் பேக் டே 2ல கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கஸ் அட்கின்சன் வில் பி பிளேயிங் எ மேஜர் ரோல். ஏன்னா ஓக்ஸ் இல்ல டே 2ல எனக்கு தெரிஞ்ச அவர் ரெக்கவர் ஆக மாட்டாரு. அவர் வந்து போலிங்கும் போட மாட்டார். அப்படின்னும் போது ஜாஷ் டங் அண்ட் ஜேமி ஓவர்டன் எராட்டிக்கா இருந்திருக்காங்க. அவங்களுமே பெட்டரா போடணும் டே 2ல. பட் கஸ் அட்கின்சன் will play a huge role. அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி another interesting day 2 awaiting. அதுல டவுட்டே கிடையாது மக்களே. ஸோ நீங்க கண்டிப்பா டே 1 கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு சில கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then